மதியானம் நான் வெளியவே வரது கிடையாது, அந்த ஆளை படுத்துக்கிட்டே ஏசியை போட்டுக்கிட்டு. அப்படியே சரோஜா, ஏசி போட்டுட்டு படுத்துருவியோ? உங்க வீட்டுல ஏசி இருக்கு பரவாயில்ல, எங்க வீட்டுல அதுவும் இல்ல சரோஜா. ஃபேன் போட்டுட்டு படுத்தா அனலா கொட்டுது பாத்துக்க. ஆமா, ஏசி எவ்வளவு இருக்கும்? ஏக்கா நான் அப்பவே வாங்கிட்டேன்ல, 20 21 தான் வாங்கி தந்தேன் என் தம்பி. அப்படியே சரோஜா, இப்ப வாங்க போனா எவ்வளவா இருக்கும்? தெரியலையக்கா, எப்படியும் 30 40 சொன்னாலும் சொல்லுவாவே. அப்படியே சரோஜா, அவ்வளோ ஆகுமோ? ஆமாக்கா, விலைவாசி எல்லாம் ஒரு நாளைக்கு ஒருக்கா கூட்டிகிட்டு தானே இருக்காவே. ஆமா சரோஜா, தங்க விலை என்ன மாதிரி அறிவிச்சு பத்தியா? பொம்பளை பிள்ளையில வேற பெத்து வச்சிருக்கோம், திக்கு திக்குன்னு இருக்காதுன்னு நினைக்கும் போதே. பயப்படாதுங்கக்கா, நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம், நாம எதுக்குக்கா கவலைப்படணும்? நாளா என் பிள்ளையை கட்டி தரணும்னா ஒரு 50 பவுன் நகை போடு கட்டி தரேன்னு சொல்லுவேன். நம்ம எதுக்குக்கா நகையும் போட்டு பிள்ளையும் கட்டி கொடுக்கணும்? இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து அவங்க கையில பிடிச்சு கொடுக்க போறோம். வேணும்னா நகை போட்டு கட்டிட்டு போட்டோம், நாம எதுக்கு கடந்து கஷ்டப்பட்டு நகையெல்லாம் போட்டு கட்டி கொடுக்கணும்? சரோஜா, நம்ம வேணா அப்படின்னு நினைப்போம் சொல்லுவோம், ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரவி கேட்கும்போது போட்டு தானே ஆகணும். ஏக்கா அதெல்லாம் அந்த காலம் நாளா படிக்கல. எங்க மாமியார் நகையை போடு அதை போடு இதை போடுனுச்சு, அப்ப எங்க அம்மையை அறியாமையில கிடந்தா போட்டுட்டா. இவ்வளவு நகை போட்டு கட்டி கொடுத்தாலும் நான் அந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடிஞ்சிச்சு, எங்க அம்மா வீட்டுல தான் அது கிடக்கேன். அதனால என் பிள்ளைக்கெல்லாம் நான் நகை போட்டு கட்டி கொடுக்க மாட்டேக்கா. அதெல்லாம் வாய் வார்த்தைக்கு சொல்லலாம் சரோஜா, நடைமுறையில அதெல்லாம் நடக்காது பாத்துக்க. எங்க அம்மா நான் வயசு பிள்ளையா இருக்கும்போது என் மவ ரோசாப்பு கலர்ல இருக்கா, நகை போடாமே எவனும் கட்டிட்டு போயிருவான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா எங்க வீட்டுல வந்து சாக்கு மாமா பொண்ணு கேட்கும்போது 20 பவுன் நகை போடுங்க அப்பதான் கட்டுவேன்னுட்டாவே. வேற என்னச்சியே, நகை போட்டு தானே கட்டி கொடுத்தாவே. ஏக்கா அதெல்லாம் நம்ம காலக்கா, நம்ம பிள்ளைகளை கட்டி கொடுக்க காலத்துல அப்படி இருக்காது. மாப்பிள்ளை வீட்டுல தான் 20 பவுன் நகையை செஞ்சு கொண்டு போட்டுட்டு கல்யாணம் முடிச்சிட்டு போகணும். இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாங்கக்கா, மெலிஞ்சிருவிய. இல்ல சரோஜா, முன்னாடிலாம் எனக்கும் கவலையே இருக்காது பாத்துக்க. பூ மாதிரி என்னைக்கு வயசுக்கு வந்தாலோ அதுல இருந்து எனக்கு இப்படி தோண ஆரம்பிச்சிட்டு. கவலை விடுங்கக்கா, எல்லாம் நடக்கும்போது சரியா நடக்கும். எங்கேயும் போக வேண்டாம், அந்த குழந்தைய பாருங்க, ஒருவேளை கஞ்சி கூட வழி இல்லாம இந்த ஊருக்கு வந்தா. நம்ம கண்ணு முன்னாலேயே 200 பவுன் நகையை போட்டு அந்த மாணிக்கம் கட்டிட்டு போயிட்டாரு. அதை பார்த்துமா கவலைப்பட்டுட்டு கிடக்குறியே? நம்ம பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைப்பா, நல்லபடியா கட்டிட்டு போவான்னு நினைங்கக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கும், சொந்த காலில் நிக்க பழகிடுவாவே. நாம எதுக்கு பிள்ளைகள் நினைச்சு கவலைப்பட்டுட்டு கிடக்கணும்? ஆமா, அதுவும் சரிதான் சரோஜா. என்னக்கா திடீர்னு கரடி கக்கூஸ் போற சத்தம் கேக்குது? சரோஜா, சௌமி வாரா. ஓஹோ, இவளுக்கு தான் கொள்ளையும் கொரோனா கூட தொண்டையில வந்துட்டோ. என்ன குடுமி உரிமிக்கிட்டு வரியனே? சில பேர் உருக்கொலைய வைக்கிறதுக்கு தான். முதல்ல வீட்ல உல வைக்க அரிசி இருக்கா? இங்க பாருங்க, என்னைய ரொம்ப ஏளனமா பேசாதங்க. இனி வெள்ளி நகையாடுனதெல்லாம் போதும். இதுக்கு மேல யாருக்காவது அரிசி தேவைப்பட்டா என்கிட்ட வந்து கேளுங்க, கொடுக்கிற உயரத்துக்கு நான் வர போறேன். ஏன் காம்ப்ளான் குடிக்க ஆரம்பிச்சிட்டியோ? இன்னி எங்க வீட்ல பூஸ்ட் ஹார்லிக்ஸ் காம்ப்ளானா வாங்கி குடிக்க மாட்டோம், குளிப்போம். ஏன் வீட்ல தண்ணி பஞ்சமா? சில பேருக்கு நம்ம இப்படி இருக்கத பார்த்து வயிறு எரியதான் செய்யும். அப்புறம் அந்த வயித்தறிச்சல்னால அவங்களுக்கு தான் வயிறு புண்ணாக போகுது. அப்படியே செல்சில் வாங்கி குடிக்க வேண்டியதானே? நாங்க கூட்டி சீக்கிரம் கொடி கட்டி பறக்க தான் போறோம். அப்படியே வளர்ந்த கம்ப வாங்கி நட்டு வச்சிருக்கியோ? அதுல கொடிக்கு மேல ஒண்ணி தொங்க விட்டு பறக்க விட போறவளோ? யூ ஷட் அப். என்ன பியாதி இருப்பா, இங்கிலீஷ்ல பியாதி இருக்கு என்ன? நான் அப்பத்துல இருந்து பாத்திருக்க புரியாத புதிர் மாதிரி பேசிட்டு இருக்க. ஒழுங்கா என்ன ஏதுன்னு சொல்லல, குடுமி புடிங்கி தலையில நட்டுடுவேன். இங்க பாருங்க, நான் வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன். பண்ணிக்க, எனக்கு என்ன? இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன். அதுவும் மாணிக்கண்ணி கம்பெனில நான் வேலைக்கு சேர போறேன். சேந்துக்க, அதுக்கு எனக்கு என்ன? அங்க எனக்கு மேனேஜரோ இல்ல அதுக்கு மேல ஏதாவது ஒரு பதவி இருந்தா அதுதான் எனக்கு கிடைக்கலாம். அதுக்கு இன்னைக்கு தான் நான் நடந்து போறத நீங்க கடைசியா பார்க்க வேண்டியது இருக்கும். நல்லா பாத்துக்கிடுங்க. ஏன் நாளையில இருந்து கால் ஒடிஞ்சு வீல் சேர்ல போற?
இன்னைக்கு தான் இன்டர்வியூக்கே போறாளா, அதுக்குள்ள என்னமோ கெட்டுக்கட்டா சம்பாதிச்சிட்டு வந்த மாதிரி பேசிட்டு போறா. குதிரை அரைஞ்சதுனால தான் கடவுளே அதுக்கு கொம்பு கொடுக்க இல்லையா? அந்த பழமொழி இவளுக்கு தான் பொருந்தும். ஒன்னும் இல்லாம இருக்கும்போது என்ன சிலுப்பு சிலுப்பிட்டு போற பாருங்கக்கா. சரோஜா, அவ இன்டர்வியூக்கு போறீங்க, பல லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்க போறீங்க. ஹெலிகாப்டர்ல வருவீங்க, ஏரோப்ளேன்ல வருவீங்க. இன்னைக்கு தான் நடந்து போற கடைசி நாளுங்க. உண்மையா இருக்குமா? ஏக்கா, அந்த மாணிக்கம் கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்கு போறாளாம். அவரே கார்ல தான் சுத்தி ஏறி சில நேரம் நடந்தே வராரு. இவ அவர் ஆபீஸ்ல வேலை செய்ய போறவா. இவ ஏரோப்ளேன்லயோ ஹெலிகாப்டர்லயோ வந்து இறங்கிடுவாளோ. அவ வெத்து பில்டப் போட்டுட்டு போறாக்கா. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்க போறது இல்ல. இல்ல சரோஜா, பேசிய பத்தி அப்படி தெரியல, இருந்தாலும் இருக்கும். வரும்போது பிளேன்ல வந்தாலும் வருவா. சாமி வந்துட்டே சாமி. ஆமா சேகர், இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னால அதான் கரெக்ட்டா டைம்க்கு வந்துட்டேன். ஆமா, நான் மட்டும் தான் வந்திருக்கேன், வேற யாருமே இன்டர்வியூக்கு வரலையா? வேற யாரும் வரல சாமி. உனக்கே மாய்க்கிற வேலை தரேன்னு சொல்லிருந்தாங்கல்ல, அதனால தான் உன்னை மட்டும் வர சொல்லிருக்காங்க. ஓ அப்படியே சேகர். ஆமா, எனக்கு இங்க என்ன வேலை கிடைக்கும்? மேனேஜர் வேலை தருவாங்களா இல்ல செக்ரட்டரி வேலை தருவாங்களா? சாமி, எல்லா வேலைக்கும் ஆள் இருக்கு. மாணிக்கனே அவனை எதுக்கு வச்சனாருன்னு தெரியல, அவருக்கு தான் தெரியும். சேகர், ஒருவேளை உனக்கு பிஏவா இன்னை அப்பாயிண்ட் பண்ண போறாங்களோ? எனக்கு பிஏவா? ஆமா சேகர், அப்படி மட்டும் அப்பாயிண்ட் பண்ணா இவ்ளோ நல்லா இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும் ஒண்ணா போயிட்டு வரலாம். இல்ல சாமி, அதுக்கு வாய்ப்பு இருக்காது. வேற ஏதாவது வேலைக்கு தான் நீ கூப்பிட்டுருப்பாங்க. சரி சேகர், மாணிக்கனே என்ன क्वेश्चंस கேட்டாலும் சரி, அவ்வளவுக்கும் டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ணுவேன். ஓகே சாமி, ஆல் தி பெஸ்ட். மாணிக்கனே உள்ளதா இருக்கானே, போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வா. சரி சேகர். மேனேஜர் வேலையா இல்ல சூப்பர்வைசர் வேலையான்னு தெரியலையே. எது எப்படியோ சேகர் கூட இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுவே போதும். சாமிக்கு வேலை கிடைச்சிரும்னு நினைக்கிறேன், அதனால தான் மாணிக்கனே வர சொல்லிருக்காரு. சாமி பாவம் கஷ்டப்பட்டு தானே கிடக்கா, இனியாவது அவன் கஷ்டம் தீந்துரும். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? வாங்க. குட் மார்னிங் சார். வாங்க சோமி, உட்காருங்க. தேங்க் யூ சார். இந்தாங்க சார் ஃபைல், பாருங்க. ஃபைல் இருக்கட்டும் சோமி, நீங்க முதல்ல உட்காருங்க. இது கூட தேவையில்லையா நீ வேலைக்கு சேர்க்கறதுக்கு? என்னோட டேலண்ட் அப்படி. பார்த்தாலே தெரியும் நான் சாதிக்க பிறந்தவள்னு. சோமி, நான் எதுக்கு தெரியுமா உங்களை வர சொல்லியிருந்தேன்? தெரியும் சார், எனக்கு நல்லாவே தெரியும். இன்டர்வியூக்காக தானே வர சொல்லிருந்தீங்க. ஆமா சோமி, ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளமா? என்ன சார், சொல்லுங்க. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதை நான் சரி பண்றேன். ஏன்னா நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் சார். வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அத நான் எப்படியாவது கியூர் பண்றேன். சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம்? சோமி, நீங்க சரி பண்ற அளவுக்கு இங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆபீஸ்ல எல்லா வேலைக்குமே ஆள் இருக்காங்க. ஓகே சார். அதனால இப்போதைக்கு ஆபீஸ்ல எந்த வேலையுமே இல்ல. ஓகே சார். உங்களுக்கும் வேலை இல்ல சோமி. வாட்? வேலை இல்லையா? ஆமா சோமி, இப்போதைக்கு எங்க ஆபீஸ்ல எந்த வேலையுமே இல்ல. பாட்டி சொன்னதுனால தான் உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு அன்னைக்கு சொன்னேன். அப்படி அப்புறம் எதுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு வர சொன்னீங்க? இன்டர்வியூக்கு வாங்கன்னு நான் சொல்லல சோமி, உங்களை வர சொல்லி தான் சேகர் கிட்ட சொன்னேன். வர சொன்னா என்ன அர்த்தம்? நான் இன்டர்வியூ இருக்குன்னு தான் நினைச்சிட்டு வந்தேன். இல்ல சோமி, ஆபீஸ்ல இப்போதைக்கு எந்த வேலையுமே இல்ல. வேலை இருக்கும்போது உங்களை கூப்பிடுறேன். ஐயோ, நாசமா போச்சு. மாணிக்கண்ணே வேலை இல்லங்காரு. ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் பில்டப் போட்டுட்டு வந்தேன். முக்கியமா அந்த ஓனர் ரபியிட்ட ஓவரா பில்டப் போட்டுருக்கேன். வேலை இல்லாம போனா அந்த ஓனர் ரபியில கேவலமா பேசுவாங்க. இப்ப என்ன செய்ய, இவர் வேற வேலை இல்லங்கிறாரே. மாணிக்கண்ணே, எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேலை போட்டு தாங்க. நான் இங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு நம்பி வந்துட்டேன். வேலை இல்லன்னு மட்டும் சொல்லிடாதங்க. சோமி, வேலை இப்போதைக்கு இல்ல. எல்லா வேலைக்கும் ஆள் வச்சாச்சு. இதுக்கு மேல உனக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சாலும் வேஸ்ட் தான். ப்ளீஸ் அண்ணே, எந்த வேலையா இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா செய்வேன். அப்படியா? எந்த வேலையா இருந்தாலும் செய்வியா? ஆமாண்ணே, ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க மாணிக்கண்ணே. சரி சோமி, இப்போதைக்கு ஆபீஸ்ல இருக்க ஒரே வேலை டாய்லெட் கிளீன் பண்றதுதான். அப்புறம் ஆபீஸ மொத்தத்தையும் பெருக்கி துடைக்கணும், எல்லாத்தையும் நீட்டா வச்சிருக்கணும். இந்த ஒரு வேலை மட்டும்தான் இப்போதைக்கு இந்த ஆபீஸ்ல இருக்கு. வேற எந்த வேலையும் இல்ல சோமி. என்னது, பாத்ரூம் க்ளீன் பண்ணணுமா? ஆமா சோமி, அந்த ஒரு வேலை மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. நீங்க கேட்டதுனாலதான் அந்த வேலை இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்க வேணா அந்த வேலையை செய்யுங்க. இல்லைன்னா இப்போதைக்கு வேலை இல்ல, நீங்க வீட்டுக்கு போலாம். பாத்ரூம் க்ளீன் பண்ற
குறிப்பா அந்த ஓனர் ரபியலுக்கு மட்டும் தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னா நீ பார்க்கும்போதெல்லாம் கேவலமா பேசுவாங்க. சுவாமி, நீங்க ரொம்ப யோசிக்கிறது பார்த்தா இந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலையோ? உங்களால செய்ய முடியாதுன்னா நீங்க வீட்டுக்கு போங்க. வேற ஏதாவது வேலை வந்துச்சுன்னா உங்ககிட்ட சொல்றேன். மாணிக்கண்ணே, பரவாயில்ல, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் க்ளீனா வைக்கிறது தான் ரொம்ப பெரிய வேலை. அந்த வேலையை நீ நம்பி ஒப்படைக்கிறியே, கண்டிப்பா நான் செய்றேன் மாணிக்கண்ணே. ஓகே சுவாமி. அப்போ உங்களோட ஒர்க்கை இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே சார். இந்த ஃபைல் இந்த வேலைக்கெல்லாம் ஃபைல் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. உங்களுக்கு எல்லாம் க்ளீன் பண்ண தெரிஞ்சாலே போதும். எப்பவுமே ஆபீஸ நீட்டா க்ளீனா வைங்க. பாத்ரூமும் அதே மாதிரி எப்பவுமே க்ளீனா நீட்டா இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவையாவது பாத்ரூம் க்ளீன் பண்ணிடணும், சரியா? ஓகே சார். அப்புறம் சார், என்னோட salary எவ்வளவு? இதுக்கு முன்னாடி இங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு 10,000 தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன். நீங்கங்கிறதுனால உங்களுக்கு 12,000 ரூபாய் தாரேன். அதுல 10 நீங்க வாங்க போற கடனுக்கு போயிரும். மிச்சம் 2,000 மட்டும் மாசம் மாசம் உங்களுக்கு தந்துருவேன். ஓகே சார். பல லட்சங்கள் கோடிகள்னு கனவோட வந்தேன். இவர் என்னடான்னா 10,000ங்காரு, 12,000ங்காரு. இத வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? சார், எப்போ நீங்க அந்த வீட்டை எங்களுக்கு மீட்டு தருவீங்க? அதுவா, நீங்க யார்கிட்ட அடகு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. அங்கேயே போய் பேசி பணத்தை செட்டில் பண்ணி பத்திரத்தை நான் வாங்கி வச்சுக்கிறேன். நீங்க மொத்தமா கடன் அமௌண்ட் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பத்திரத்தை உங்க கைக்கு ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் பத்திரம் என்கிட்டயே இருக்கட்டும். அப்ப அந்த வீட்டுக்கு நாங்க போக முடியாதா? தாராளமா அந்த வீட்டுல போய் நீங்க இருக்கலாம். ஆனா பத்திரம் மட்டும் என் கையில இருக்கட்டும். நீங்க எப்போ கடனை அடைச்சு முடிக்கிறீங்களோ அப்பதான் பத்திரத்தை தருவேன். ஓகே சார். அந்த வீட்ல இருக்கலாம்னு சொல்றீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். சரி சாமி, உங்க ஒர்க்கை நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். ரிசப்ஷன்ல போய் கேளுங்க, கிளீனிங் ப்ராடக்ட்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க.